இருங்க? எப்படி இருங்க? ஆமா, அது உங்களுக்கு படாத பாடுக்குள்ள கொண்டு போயிடும். அதனால அது வேண்டாம். கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசீர்வதிக்கும். தனிமை அப்படின்னாவே நாம் தேவனோடு சஞ்சரிக்கணும். யாரோடு சஞ்சரிக்கணுங்க? ஏனோக்கு குறித்து ஆவியானவர் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். ஏனோக்கு 300 வயதான பொழுது என்ன செஞ்சானா? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நம்ம இன்னைக்கு தனிமை அப்படின்னாவே எதோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்க? போத்திபார் மனைவியோடு தான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. நீங்க சபையில இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஜோம் பண்ணி தேவ பிரசன்ஸை பெற்றிருப்பீங்க. இந்த பிரசன்ஸ் அவன் திருடிட்டு போயிடுவான். என்ன பண்ணிடுவான்? நீங்க இவ்வளவு நேரம் காத்திருந்து ஜோம் பண்ணி அபிஷேகத்தை வாங்கியிருப்பீங்க. அது ஒரு நிமிஷத்துல அந்த அபிஷேகத்தை தேடி மொட்டை பாசை அவன் ஆக்கி விட்டுரும். எந்த பாசை மாத்தி விட்டுரும் சொல்லுங்க? எந்த பாசை? கண்ணும் தெரியாது. மாவு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? என்னதான் அரைக்க வேண்டியிருக்கும்? ஆமா, தெரியல. நம்மளை என்ன செய்வா அப்படின்னா மடியில் படுக்க வச்சுருவா. மடியில் என்ன செஞ்சுருவா? செல்போன் அப்படியே படுத்து அப்படியே ரோ 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 ரோன்னு செல்போன் நம்மளை என்ன செய்யும்? அப்படியே ஆட்டி உன் மண்டையை மொட்டையாக்கி, உன் மண்டையை என்ன செய்யும்? மொட்டையாக்கி. தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய நீ போத்திபார் மனைவியோடு தெரியல மடியில் படுத்து தூங்குறதுனால, செல்போன் மடியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால மொட்டை மாசாதான் நிறைய கிறிஸ்தவன் இருக்கிறான். கண் குருடாக்கப்பட்டவனாக இருக்கிறான். நம்மளை சுத்தி என்ன நடக்குது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் தான் ஜோம் பண்ணி பார்க்கிறேன் பாஸ்டர், ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம செல்போன் மடியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தூங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நிறைய பேருக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருக்காரோ இல்லையோ, செல்போன் நிறைய பேருக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? மேய்ப்பராக இருக்குது. நம்மளை வேதம் வந்து புல்லுள்ள இடங்கள் மேய்க்குது. ஆனா இது நம்மளை சாபமான இடத்துக்கு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. நிறைய பேருடைய வீடுகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போத்திபார் மனைவியும் தெரியலால் மடியும் தான். அதுதான் செல்போன். அதுதான் என்னதுங்க? யார் எடுத்தாலும் இப்போ பேசுவோம், யார் எடுத்தாலும் வாட்ஸ்அப், யார் எடுத்தாலும். இது ரொம்ப கவனமா இருங்க. நம்ம ரொம்ப கவனமா இல்லைன்னா, நானே பார்த்திருக்கேன், செல்போன்ல உட்காந்து அப்படின்னா நமக்கு எந்திக்கிறதுக்கே நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. அதனால டைத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளவு நேரம் தான் பார்ப்பேன், அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு ஒரு டைத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைத்தை ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ வச்சுக்கிட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு குண்டக மண்டக பார்க்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? குண்டக மண்டக பார்த்தீங்கன்னா குழப்பம் அடைவீர்கள். என்ன அடைவீர்கள்? குழப்பம் அடைவீர்கள். அதனால குண்டக மண்டக விட்டுட்டு தேவையான செய்திகளை கேளுங்க, தேவையானதை பாருங்க, கத்திரத்தில் கிருபை கேளுங்க. இந்த போத்திபார் மனைவியை ஜெயிக்க எனக்கு என்ன தாரும்? எனக்கு என்ன தாரும்? தெளிதால் மடியில் தூங்குவதை விட்டு எழும்ப எனக்கு என்ன தாரும்? தூங்குகிற நீ வீடு மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எழுந்துரு. தூங்கல் தான் நம்ம ஆட்கள் வேற என்ன நினைக்கிறான்? நைட்டு 1 மணிக்கு நீ இதுல உட்கார்ந்துருக்கீங்கன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் எதுல தூங்கிட்டு இருக்க நீ? சொல்லுங்க. தூங்கலையா? 3 மணிக்கு இதுல தான் தூங்குறான், 5 மணிக்கு இதுல தான் தூங்குறான், 6 மணிக்கு தூங்குறான். ஏன் எப்ப பார்த்தாலும் இதுல தாண்டா இருக்காங்க? என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணு நிச்சயம் மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சரி, ஞாயிற்றுக்கிழமையாவது பார்ப்போம்னு பார்த்தா நாங்க மற்ற நாள் பார்த்தோம்னா வருது ஞாயிற்றுக்கிழமை. நேற்றைய தினத்தில் காலை 7 மணிக்கு 8 மணிக்கு சர்வீஸ் நடத்துறாங்களா நடத்தலையா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாஸ்டர்ஸ் மாதிரி அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குது நாட்டில். இதனாலதான் தேவ மகிமை இல்லை. என்ன இல்லைங்க? இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, தனிமை என்பது தேவனோடு சஞ்சரித்தால் வல்லமை வெளிப்படும். யாரோடு சஞ்சரித்தா? எலியா என்பவன் தனிமையில தான் ஜெபம் பண்ணான். ஆனா அவனுடைய ஐக்கியம் யாரோடு இருந்துச்சு தெரியுமா? தேவனோடு இருந்தது. இன்னைக்கு அநேகரை சத்துரு எப்படி ஏமாற்றுகிறான் என்றால், ஜெபிக்கிற நேரத்தில் மட்டும், அதாவது சபையோடு சேர்ந்து இருக்கிற நேரம் மட்டும் நீ தேவனோடு என்ன செய்ய? டைத்தை ஸ்பெண்ட் பண்ணு. அதை விட்டுட்டு நீ வெளியே வந்தாலே போத்திபார் மனைவியோடு தெரிந்தால் மடியிலும் நீ என்ன செய்தது? படுத்து தூங்கிவிடு. தூங்கிவிட்டால் நீ ஏற்கனவே பெற்ற அபிஷேகத்தை டோட்டலா என்ன செஞ்சிருது? வலிச்சு விட்டு உன்னை கண் குருடாக்கி விடுகிறேன். எப்படி ஆக்கி விடுகிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை இழந்த, வெளியே பார்க்க அபிஷேகம் இருக்கிறது போல இருக்குது, ஆனா அதனால எந்த பாதிப்பும் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அபிஷேகம் என்பது சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வந்து சாத்தான் கண்டு நடுங்குகிறான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றங்கிற போர்மையில இருக்காங்களே ஒழிய அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிற மனிதன் இல்லை. அபிஷேகத்தின் மேன்மை புரிந்து கொண்டவனாய், உத்தரவாதத்தை உணர்ந்தவனாய் அதை பயன்படுத்துகிறவன் இல்லை என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அபிஷேகத்தின் மேன்மை தெரியல.
இவ்வளவு நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள விசேஷத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தந்திருப்பா. இந்த நேரத்துல நீங்க ஒழுங்கா கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை கீழே விழாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில ஓட்ட பாத்திரமா இருக்கிறோம். என்ன பாத்திரமா இருக்கிறாங்க? ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? சொல்லுங்க, ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? தட் இஸ் ராங். ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுது. எனக்கு ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு சபைகள் இருக்கிற நிறைய பேர் ஓட்ட பாத்திரம், நிறைய சபைகள் ஓட்ட பாத்திரமா இருக்குது. வாசிங்கள் பார்க்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நிறைய ஓட்ட பாத்திரம் இருக்குது, நிறைய ஓட்ட திருச்சபைகள் இருக்குது. இன்னைக்கு வெளி போர்வையில் அபிஷேகம் பெற்றதாய் காணப்படுது, ஆனா அபிஷேகத்தை இழந்து போய் காணப்படுது. அதனால அந்த சபையை கொண்டு கர்த்தர் ஒண்ணும் செய்ய முடியல. வாசிங்க பார்க்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை எனக்கு செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என்ன செய்தார்களாம்? நல்லா கவனிக்கணும். உங்க பாத்திரத்துல இப்ப கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த செம்பு தான் உங்க இருதயமாகிய பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சொன்னீங்க ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படாது. நாங்க சொல்றோம் ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுங்க. சரிதானா? இப்ப இதுல 10 குண்டூசி ஓட்டை. எத்தனை குண்டூசி ஓட்டை? 10 குண்டூசி ஓட்டை போட்டுட்டு இப்ப சபைக்கு வருது இந்த ஓட்ட பாத்திரம். சபைக்கு வந்தோடனே சபையில அபிஷேகம் எப்படி இறங்குனா, ஒரு அண்டால இருந்து தண்ணியை ஊற்றினா எப்படி இறங்குமோ அது போல அபிஷேகம் ஆகும். இப்ப இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அதுக்கு நேரம் நீட்டினீங்கன்னா அபிஷேகம் என்ன செய்யும்? நிரம்பி வடியும். எங்க? சபையில இருக்கும் தண்ணியும். எங்க இருக்க தண்ணியும்? சபையில இருக்கிற தண்ணியும். இந்த ஓட்ட பாத்திரத்தை கன்வென்ஷன் மீட்டிங் போங்க. கன்வென்ஷன் மீட்டிங்ல போய் இந்த ஓட்ட பாத்திரத்தை போட்டீங்க அப்படின்னா இந்த ஓட்ட பாத்திரம் கன்வென்ஷன் மீட்டிங்ல ரவுண்ட் அடிக்கும். ஏன்னா கன்வென்ஷன் மீட்டிங்ல அபிஷேகம் எப்படி இறங்கும் அப்படின்னா ஒரு பெரு வெள்ளம் போல கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செய்யும்? இறங்கி வரும். இது பொய் சொல்லிட்டு வந்தாலும், திருடிட்டு வந்தாலும், என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அதுக்குள்ள போட்டீங்கன்னா அது ரவுண்ட் அடிக்கும். என்ன அடிக்கும்? சொல்லுங்க, என்ன அடிக்கும்? ஆனா அது கூட்டத்தில் இருக்கும் தண்ணியும். எந்த வரைக்கும்? கூட்டத்தை விட்டு வீட்டுக்கு வரக்குள்ள எல்லாம் டோட்டல் க்ளோஸ். கடைசியில் எந்த மாற்றம் என்ன செய்யாது. இப்போ ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரப்பப்படாதா? 10 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பாத்திரத்தில் என்ன ஏயா எங்க போச்சு? ஓட்ட பாத்திரமா ஒழுகி போச்சுன்னு அர்த்தம். இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட கேஸ் தெரியுமா? மற்றவங்க கொடுக்குற எண்ணெயிலேயே வாங்கி ஓட்டுற கேஸ். பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து அவங்கள்ட்ட போய் தலையை கொடுக்கும். அவங்க மூலமா விசேஷ அபிஷேகம், ஐயாயிரம் ஆவியில நேரம், ஐயாயிரம் துள்ளி குதிக்கும். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடும், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடும். அதனால நீ கரெக்டான பாத்திரம்னு அர்த்தம் இல்லை, நீ ஓட்ட பாத்திரம். வெரி கேர்ஃபுல். ஓட்ட பாத்திரம் என்ன செய்யப்படும் தெரியுமா? அடைக்கப்படும். உன் பாத்திரத்துல 3 இருக்கக்கூடாது. எழுதிக்கோங்க. முதல்ல பாத்திரத்துல ஓட்டை இருக்கக்கூடாது. 2வது பாத்திரத்துல அழுக்கு இருக்கக்கூடாது. 3வது பாத்திரத்துல கீரல் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? சின்ன சின்ன ஓட்டை தான் நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அடையாளம். எழுதி வச்சுக்கோங்க. சிம்சோனுக்குள்ள இருந்தது ஓட்டை. சிம்சோனுக்குள்ள ஆரம்பத்துல இச்சை வந்துருச்சு. இச்சை என்ற துவாரம் அவனுக்குள்ள சாத்தான் மிகப்பெரிய தந்திரசாலி. உன்னை சின்ன சின்ன பாவத்தை செய்ய வச்சு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஓட்டையை ஒரு நாள் கொண்டு வந்து உன்னை டோட்டல் அடிச்சிருவான். பெரிய பாவத்தை செய்ய வச்சா நீ கண்டுபிடிச்சிருவான். உனக்கு நல்லாவே தெரியும். சின்ன சின்ன பாவத்தை செய்ய வச்சா நீ பெருசா நினைப்பதில்லை. இப்ப ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொன்னார் என்னென்ன பாவம் இருக்குது. பிரிவினை இருக்குது, ஒருமனம் இல்லை, சரிதானா, இருநாக்கு இருக்குன்னு சொன்னார். இதை நம்ம பாவமாவே என்ன செய்யறது இல்லை, லிஸ்ட்ல வைக்கிறது இல்லை. விபச்சார வைசித்தனத்தை தான் பெருசா நினைக்கிறோம். செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறது பாவம் தெரியல. நீ செல்போன்ல உட்கார்ந்து இருக்கும் பாத்திரத்தில் ஓட்டம் உண்டாகுது. நீ பெற்றிருக்கிற அபிஷேகத்தை என்ன செய்ய தெரியுமா? சாத்தான் தந்திரசாலி. முதலாவது நீ ரட்சிக்கப்படுறத தடை பண்ணி பார்ப்பான், நீ ரட்சிக்கப்பட்ட. 2வது நீ அபிஷேகம் பெற தடை பண்ணி பார்ப்பான், நீ அபிஷேகம் பெற்றுட்ட. 3வது சாத்தானுடைய தந்திரம், எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அதான் உன்னுடைய நோக்கம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமா. நீ சபைக்கு வருவது பெருசல்ல, அபிஷேகம் வருவது பெருசல்ல. அபிஷேகத்தை நீ காத்துக் கொள்கிறாயா? உன் பாத்திரம் எப்படி இருக்குது? அழுக்கோட அபிஷேகம் வாங்க முடியுமா? வாங்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு துணிகரம் நிறைய கிறிஸ்தவனுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டா, பாவம் செஞ்சால் அபிஷேகம் இறங்குது. ஏன் இறங்குது? அதான் இப்ப நமக்கு கேள்வி. அபிஷேகம் ஏன் இறங்குது? இப்ப ஊழியக்காரங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணி வந்திருப்போம். எங்க மேல இருக்கிற அபிஷேகம் மேல இறங்கும். பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பாரத்தோடு ஜெபம் பண்ணி வருவார். அவர் மேல இருக்கிற அபிஷேகம் ஏன் இறங்குது அப்படின்னா, ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். அவர் சிலருக்காக அபிஷேகத்தை ஊற்றினா அந்த தண்ணி என்ன செய்யலாம், ஸ்பிரிட் ஆகி அவன் அடிக்கும். அதனால அவன் ஆவியில நிரம்புவான். திருட்டு பயணம் ஆவியில நிரம்ப முடியும்.
நிறைய திருச்சபைகள் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 7 மணி நேரம் ஒர்ஷிப்பு, 12 மணி நேரம் ஒர்ஷிப்பு, அவ்வளவு நேரம் அதை பண்றேன் இதை பண்றேன், ஆனா சபையில எந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஓட்ட பார்த்தோம் பரலோகத்துக்கு வந்து சேராது அப்படின்னா. ஹலோ, நீங்க ஓட்ட பாத்திரமா இல்ல அடைக்கப்பட்ட பாத்திரமா? பக்கத்துல எப்படி சொல்லுங்க, ஓட்ட பாத்திரமா? பௌத்திர கொஞ்சம் புளிய கரைக்கிற மாதிரி இருக்குதோ? என்ன பாத்திரமா இருக்கீங்க? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 4:12. சகோதரா சகோதரி, வாழ்க்கையில சின்ன சின்ன பாவம் தானே அசால்ட்டா எடுக்காத. சின்ன சின்ன கீரல் தானே அசால்ட்டா எடுக்காத. சின்ன சின்ன பெரிய அணை உடையுதுன்னா அதுக்கு முதல் ஸ்டார்டிங் எது தெரியுமா? சின்ன கீரல் தான். என்னதுங்க? சின்ன கீரல் தான். அதுக்கடுத்து அது ஓட்டையா மாறும். அதுக்கடுத்து அது பெரிய துவாரமா மாறிதான் ஓட்டை விழுந்து அது என்ன செய்யும் தெரியுமா? போட்டா காயாக. இந்த லாரியில ஒரு பழமொழி போட்டிருக்கான் பார்த்துருக்கீங்களா? தினமும் எண்ணெய் கவனின்னு போட்டிருக்கான். ஏன் போட்டிருக்கான்? பெட்ரோல் வந்து ஒளியிருச்சுன்னா வண்டி முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரே லெவலில் தான் நிற்கிறாங்க. என்ன பாத்திரம்? ஓட்ட பாத்திரம். என்ன பாத்திரம்? ஹலோ, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகள். பாத்திரத்தில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் வாங்கின ஆத்மா தான், எண்ணெய் இருந்த ஆத்மா தான். எண்ணெய் எங்க போச்சு? ஒழுகி போச்சு. என்ன போச்சு? அது மாதிரி நிறைய பேர் வந்து தனி ஜெபமே பண்றதில்லை. தனி ஜெபம் உட்கார்ந்து அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெறணும். ஆனா அந்த ஆத்துமாக்கள் தனி ஜெபமே என்ன செய்யாது? இருக்காது. தனி ஜெபமே இல்லாதனால மற்ற ஊழியக்காரர்கிட்ட போய் அந்த பிரேயருக்கு போறேன், இந்த ஊழியருக்கு போறேன், அங்க போறேன், நல்லா தான் இருக்கும். அபிஷேகம் பெறது தப்பு இல்லை. மற்ற ஊழியக்காரன் அபிஷேகத்தை பெறுவது தவறில்லை. ஆனா அதையே வந்து வச்சு வண்டியை ஓட்டினா ஒரு நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். புரியுதா? ஒரு தனி ஜெபம் எப்படி இருக்குது? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் 1 மணி நேரமாவது நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்களா? வாசிங்க உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறாய். அப்ப நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பாத்திரம் என்ன செய்யப்படணும்? அடைக்கப்படணும். ஒரு கூட்டத்துக்கு போறியா, காலை எடுத்து ஜோம் பண்றியா, நைட்டு தூங்குறியா, எப்ப ஜோம் பண்ணாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டு, ஏசப்பா என் பாவங்கள்லாம் என்ன செய்யும்? மன்னியும். உங்களுடைய ரத்தத்தினால் உள்ளும் புறமாக கழுவி சுத்திகரித்து என் பாத்திரத்திலிருந்து அழுக்க நீக்கும். என் பாத்திரத்துக்கு கீரல் அடைங்க, என் பாத்திரத்தை ஓட்டையை அடைங்க, உள்ளும் புறமாக உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அடைங்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிக்கணும். அதுக்கு பிறகுதான் என்ன நிரப்புங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. அப்படி அடைக்கப்பட்டு நீ ஒரு கூட்டத்துல வந்து அபிஷேகத்தை பெறுவானா, அதுதான் கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். யார் தேவன் தனக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை, யார் தனக்கு கொடுக்கிற கிருபையை, யார் தனக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை காத்துக் கொடுக்கிறாரோ, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல விளையாடாத. சிம்சோன் அபிஷேகத்துல விளையாண்டான். யார் விளையாண்டது? சின்ன சின்ன இச்சை தான். ஆரம்பத்திலே இச்சை வரும்போது ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அவன் மொட்டை பாசா மாறி இருக்க மாட்டான். ஒரு சிங்கத்தில் போய் அந்த சிங்கத்தில் இருக்கிறதான தேனை தின்னது. நசரேய விரதம் பெற்றவன் திங்கக்கூடாது, அது தீட்டு. பழைய ஏற்பாட்டின்படி என்னது? தீட்டு. ஆனா அவன் அந்த இச்சையை பெருசா நினைக்கல. இச்சை நமக்குள்ள இருந்தாலும் அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. நம்ம சிங்கத்தை ஜெயிக்கிறோமே, நம்ம ஆட்களை கொள்றோமே அப்படிங்கிற ஒரு துணிகரம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படித்தான். நம்ம வந்து புரணி பேசினாலும், நம்ம சின்ன சின்ன ரகசிய பாவம் செஞ்சாலும், நம்ம அந்நிய பாஷை என்ன செய்யறோம்? என்ன பாஷை பேசுறோம்? அந்நிய பாஷை பேசுறோம். அபிஷேகம் பெறணும், வெளிப்பாடு கூட கிடைக்கிறது நிறைய பேருக்கு துணிகிறோம். ஹலோ, சின்ன சின்ன ஓட்டை தான் நினைக்காத, சின்ன சின்ன கீரல் தான் நினைக்காத. இது வாழ்க்கையில மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன செஞ்சிடும்?
சிம்சோன் ஆரம்பத்திலே தப்பு பண்ணும்போது அந்த தேனை எடுத்து தின்னதுக்கு அம்மாட்ட போய் சொல்லியிருந்தா அம்மா என்ன செஞ்சிருப்பானா, ஆசாரிகிட்ட போய் முதல்ல உன்னை காட்டி உன் பாவத்துக்கு வலியை செலுத்தி நீ மொட்டை போடுறான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பழைய ஏற்பட்டின்படி ஒருத்தன் தீர்க்கப்பட்டால் அவன் மொட்டை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஆரம்பத்திலே மொட்டை எடுத்திருந்தா அவன் எதிரியின் கையில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் அவன் மனம் திரும்பி இருந்தால் அவன் எதிரின் கையில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவன் அம்மாட்டையும் சொல்லல, ஐயா தின்னுட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொன்னாரு, அடுத்து நரிகளை பிடிச்சாரு. இவர் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஊர்ல இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற கதவுகளை கூட பெயர்த்து கொண்டு 80 கிலோமீட்டர் நடந்தானா. எத்தனை கிலோமீட்டருங்க? எத்தனை கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர். இங்க இருக்கு மதுரை வரைக்கும் போகணும். மதுரை தாண்டணும். மதுரை வரைக்கும் போகணும். எந்த வரைக்கும் போகணும்? நம்ம ஆட்டில் சும்மா நடக்க சொன்னாலே கீழே விழுந்து செத்துக்குவாங்க. சும்மா நடக்க சொன்னாலே என்ன செஞ்சுருவாங்க? கீழே விழுந்து. இப்போ உள்ள ஆட்கள்லாம் அவ்வளோதான். 80 இந்த வெயில் நடக்க சொன்னாங்க 80 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஐயா போய் சேர்ந்தாரா? போய் சேர்ந்தோம். சரி, இதில் ஐயாவுக்கு வந்து எத்தனை கிலோ தூக்குனாரு? 80 கிலோ. சரி, 80 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க கதவை தூக்கிட்டு. எவ்வளோ பெரிய சாதனை யோசித்து பாருங்க. எப்போ நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால ஐயாவுக்கு என்ன வந்துருச்சுன்னா, நம்ம நல்ல பாத்திரம் நினைச்சாரு. என்ன பாத்திரம் நினைச்சாரு? ஆனா அது என்ன பாத்திரம்? ஓட்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஒழுகுனது தெரியலால் மடியில டோட்டலா படுத்துருச்சு. எங்க படுத்துருச்சு? வாய்ப்பதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். இவனை எப்படா மொட்டை மாசம் என்ன செய்யுது? மாத்துறது. சாத்தான் இப்படித்தான் பார்ப்பான். செல்போன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து, எதில் கொண்டு வந்து? செல்போன்ல கொஞ்சம் அன்னைக்குள்ள நிறைய வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சேட்டிக்கு போகுது. கடந்த நாட்கள் ஒரு வாலிப பிள்ளை ரசிக்கப்பட்டதுதான், அபிஷேகம் பண்ணதுதான், சபைக்கு போனது. சும்மா செல்போன்ல ஹாய், அவர்கிட்ட இருந்து எதிரில் இருந்து ஹாய் அப்படின்னு. எவ்வளவு ஒரு வாக்கு தத்துவசனம், அவங்க ஒரு வாக்கு தத்துவசனம். வாக்கு தத்துவசனம் தானே அனுப்புகிறார். என்ன அன்பு, என்ன அன்பு. சரிதானா? கடைசியில் லப்பா மாறி, கடைசியில் ஃபேமிலியில பேசி அவன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்து எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பிசாசு பிடிச்சி ஆட்டுது. கடைசியில் எப்படியோ ஒரு நபர் மூலமாக எனக்கு நம்பர் கிடைச்சி என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. ஃபோனில் ஜோம் பண்ணாலும் பிசாசு பொத்து நினைச்சிது எழுது. கிட்டத்தட்ட 100 பிசாசுக்கு மேலே இருக்குது. எத்தனை பிசாசு மேலே இருக்குது? என்னதான் நடக்குது பாருங்க என் நாட்டில். இதுதான் தெரியலான் மடி. எதுதான் தெரியலான் மடி? போத்திபார். ஹலோ, பெண்களும் இப்ப விதி விலக்கலாம் கிடையாது. புரியுதா? பெண்களும் கன்றாவே பார்க்கலாம். செல்போன்ல கன்றாவே பார்த்தீங்கன்னா தெரியல ஆவி உள்ளங்களை வந்துடும். ஏசுபடி ஆவி உள்ளங்களை வந்துடும். ஒரு கன்றாவியை ஓப்பன் பண்ணேன்னா ஆவி உள்ளங்கள் வந்துடும். உள்ளங்களை வந்துருச்சுன்னா உனக்கு குழப்ப என்ன செய்யும்? குழப்பிடும். வெரி கேர்ஃபுல். பரிசுத்தத்தை குறித்து கவனமா இருங்க. எப்படி இருங்க? ஒரு சின்ன பாவம் தான் அசால்ட்டா என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தினமும் போய் உங்களை தாழ்த்து. உங்க உள்ளத்துல பாவம் இருக்குன்னா ஆவியான துக்கப்படுறது தெரியும். உங்க உள்ளத்துல தேவ சமாதானம் இருக்காது. அது இல்லை அப்படின்னாவே தேவ சமூகத்தில் ஒப்புரவாக பழகணும். அல்லேலூயா. ஒப்புரவாகி பாத்திரத்தை இருக்கிற ஆண்டவர்கிட்ட இப்படி செபிக்கணும். நீ ஜோம் பண்ணாதான் ஓட்டை அடைப்பார், இல்லைன்னா அடைக்க மாட்டேன். சொல்றது புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டை அடைக்காமே அபிஷேகப்படுறான். சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இது எத்தனை கூட்டத்துக்கு போகுது? பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பார்க்குது. அபிஷேகத்தில் அங்கேயார் நரம்பத்தான் செய்யுது. சரிதானா? ஆனா எந்த விடுதலையும், எந்த பரிசுத்தமும், எந்த வாழ்க்கையில மாற்றமும் இல்ல. ஆனா அபிஷேகம் மாற்றத்தை தரக்கூடியது. ஆனா அபிஷேகத்துக்கு மாற்றத்தை தரல. what is the reason? என்ன காரணம்? பாத்திரம் ஒண்ணு அழுக்கா இருக்குது, இல்லைன்னா ஓட்டையா இருக்குது, இல்லைன்னா கீழே இருக்குது. 3 இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரை பயன்படுத்தவே முடியாது. ஏன் பயன்படுத்த முடியல? உன் பாத்திரம் ஓட்டையா இருக்குன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை? உன் பாத்திரம் எப்படி இருக்குது? ஓட்டையா இருக்குன்னு அர்த்தம். நீ வெரி கேர்ஃபுல்லா அடைச்சி மனம் திரும்புங்க. கர்த்தரோட ஆசை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். தனிமை அப்படின்னாவே தேவனோடு கூட ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் செய்யும். அல்லேலூயா. எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார்னா, எலியா தனிமை என்றாலே தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. ஏனோக்கு வாழ்க்கையில மாற்றம் வந்ததுன்னா தனிமை என்றாலே அவன் தேவனோடு சஞ்சரித்தான். தானியேலுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா தனிமை என்றாலே அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள். யாரோடு சஞ்சரித்தார்கள்? நீங்க தனிமைனா யாரோடு செஞ்சிருக்கீங்க? பக்கத்துல கைப்பிடிங்க. தனிமை என்றால் செல்போனோடு சஞ்சரிக்கிறாயா இல்லது தேவனோடு சஞ்சரிக்கிறாயா? கேளுங்க. எப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு ஆறுதல் தருவதே செல்போன் மட்டும்தான்.
இந்த செல்போன் மட்டும் இல்லை, எனக்கு மனதில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டு பாஸ்டர். பிபி கையை பிரஸ் ஏறுது, அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கே எனக்கு செஞ்சிருது. என்ன வந்துருது? இன்டர்நெட் வரலன்னா நாட்டில் நிறைய பேர் செத்து போகும் தெரியுமா? செல்போன் நெட் கட் ஆயிடுச்சுன்னா அது கூட போன் பார்த்து நான் இருக்கிறேன், என்ன உங்களுக்கு நெட் இருக்குதா, உங்களுக்கு நெட் இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். இவங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது சொல்லுங்க? இன்னைக்குள்ள வாலிபட்ட போய் சொன்னா, ஐயோ செல்போன் இல்லாதான் அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ கூப்பிடவே, அங்க போன நெட் கனெக்ஷன் எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது, அதுக்கு என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னா. இந்த கொடுங்க எல்லாம் எங்க போய் சொல்றது? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருந்ததில் கை நீங்க பார்க்கலாம். எல்லாம் உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியும், மற்றவங்கள ஏமாத்திருவீங்க. சரிதானே? இப்போ உங்க மனசாட்சி சொல்ல நடிக்கிறையா இல்ல ஒரிஜினலா இருக்கியா என்ன செய்ய கிளீனா காமிக்கும். இன்னைக்கே மனம் திரும்பிட்டா நல்லது. சபையிலே மனம் திரும்பிட்டா அவமானப்பட மாட்டோம். இல்லைன்னா எதிரி ஒண்ணு மொட்டை மாசாக்கி விட்டுருவான். இருக்க சொல்லணும், ஒழுங்கா இங்கே மனம் திரும்பிடு, இங்கே மனம் திரும்பிட்டுன்னா ஏசப்போனி ஆசீர்வதிச்சுவாரு. வெளியே போய் எதிரியோட மொட்டை மாசாக்கி விட்டுருவான். அதாவது நீ சிரிப்பு பொருளா மாறிடுவேன், வேடிக்கை பொருளா என்ன செஞ்சிருவீங்க தெரியுதா? உங்க இறுதி இப்ப உங்களுக்கு சாட்சி சொல்லிருச்சா? இப்ப ஜோபடி இல்லாமா? இப்ப மனம் திரும்பி சொல்லிக்க போறீங்க. இப்ப அபிஷேகம் எப்படியானு பாருங்க. இன்னைக்கு கத்தவங்க வாழ்க்கையில் விடுதலை தர போகிறான். எல்லா கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை என்னோடு பேசுனதுக்காக வந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு பேசுனதுக்காக வந்து நன்றி இயேசுவா, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, என்னோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிறவங்களை குறித்து எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். இங்க இருக்கிற அநேகருக்குள்ள இரு மனம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டபுள் மைண்ட். என்ன மைண்டுங்க? அதாவது வீண் சிந்தனை. என்ன சிந்தனை? வீண் சிந்தனை உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து நீ கிருபை இழந்து போக. ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 66 18 19 20 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 66 18 19 20 வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தில் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் இங்க இருக்கிறவங்கள நம்பி ஒரு கேள்வி கேட்க சொல்றார். என்ன கேள்வினா, மகனே மகளே, நான் உன்னை நம்புறேன். என் நம்பிக்கை பாத்திரமான இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறது இல்லை. அவங்களுக்கு கொண்டு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ மனம் தெரிஞ்சேன்னா நான் உன்னை கொண்டு நிறைய பேர் ரசிக்க முடியும், உன்னை கொண்டு நிறைய பேர் ஆசீர்வதிக்க அவர் தூக்க வந்திருக்கிறார். கலைஞர் வீண் சிந்தனைகளை உட்கார்ந்து கிருபையை வந்து போறாங்க, அபிஷேகத்தை வந்து போறாங்க. அவங்களை பயன்படுத்த முடியல. ஏன்னா செல்போன் உட்கார்ந்து வீண் சிந்தனைகளா கிருபை சிந்தனை உட்கார்ந்து இருக்கிறதுனால ரெண்டு காரியம் நல்லா கவனிக்கல. உன் வாழ்க்கையில் வீண் சிந்தனை இருந்தா, செல்போன் தான் வீண் சிந்தனை. வீண் சிந்தனை வேற என்ன நினைக்காத, செல்போன் தான். இந்த வீண் சிந்தனை இருந்தா ரெண்டு காரியம் நடக்கும். ஒண்ணு, நீ கிருபை இழக்கிற. ரெண்டாவது, கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்தை நான் கேட்க முடியல. ஆண்டவர் சொல்றார், நான் ஊழியக்காரனை ஏற்படுத்துறதுக்கு மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் இதில் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களை நான் பயன்படுத்த முடியலன்னு ஆண்டவர் துக்கிக்கிறார். இன்னைக்கு நீ எனக்காக உன் செல்போனை என் பலிபீடத்தில் வைப்பையா, ஆண்டவர் இருக்கிற பலிபீடத்தில் வைப்பையா. பேதுரு பாருங்க, மாம்ச சிந்தை. ஆண்டவர் சொன்னாங்க, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேர் இருப்பா, என் பிள்ளைகள்ங்கிற பொருள் இல்லை, என் ஊழியக்காரங்கிற பொருள் இல்லை, அக்கிரம சிந்தை உள்ளவர்களாம், வீண் சிந்தனை உள்ளவர்களாம், இந்த உலகத்துக்குரியவனே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதனை கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் ஒருவன் தன் சுய சித்தத்தை வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்ற வரவிருந்தால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உனக்கு அந்த அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பிரதர், சகோதரி, இன்னைக்கு உன் மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆனா நீ அவருக்கு பாத்திரமான வாழ்க்கையா, பாத்திரமான நீ வாழ்ந்தேனா,
நான் அவனை பயன்படுத்த விரும்புகிறேன் கர்த்தர் சொன்னாரு. அப்ப ஆண்டவர் என்னோடு பேசினார் சொல்றவங்க முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர்